ஏஞ்சோ கதையை கேளு தாய்க்குளமே, அதை கேட்க அட்டா தாங்காது உங்க மனமே. சின்ன பிள்ளைய விளையாடுற மாதிரி கிண்ணம் இருந்துச்சுல, அதுல கிண்ணத்துல கொடுத்தாங்க சாப்பாடு. தெக்க கடவுள் போயிடலாம். 17 பேர் செத்து போனா ஐயா. உருண்டு 360 பேர் அப்படியே போயிட்டாங்க ஐயா. எங்க அம்மா கூப்பிடுறாங்க, வாடா ஊருக்கு போகணும்னு. நம்ம பாலத்துல போனோம்னா உருண்டு செத்து போவோம்னு என் கண்ணுல கண்ணீர் உங்களுக்கு ஒப்படைக்காக அழுகலை. இந்த தீவு இருக்காரு நமக்கு பார்த்தேன்னு ஒரு கொடுப்பான்னு சொல்லி அழுகலை. அந்த ஒரு சூழ்நிலை நிலவரம். அது தேடினா கடைக்கார வழி வெறும் பொணமா ஒதுங்கிருக்கு. குட்டி ஒரு பூனை குட்டி தான் என்கிட்ட முக்கியம். எங்கள் அப்பாவையும் விட்டுட்டேன். பாவாடை பிஞ்சு போயிடுச்சு. பாவாடை தெங்கி போயிடுச்சு. கத்த மாட்டேன் குழந்தை இப்படி கையில் பிடிச்சி சாப்பிடையே. பூரா நகை நட்டு கிடந்தெல்லாம் கையை காலை வெட்டி வெட்டி இருக்குந்தா இல்லை. என் கண்ணால் எனக்கு வெட்டி வச்சு தான் இருக்கா விரையலாம். கருவாடு மீன்கள் வந்து ஒதுங்கின மாதிரி தான் அப்படியே எங்களுக்கு ஒதுங்கி குறைஞ்சது. அந்த அலை வந்து அலை வந்து போட்டு மரத்துக்கு உயர வந்த அலை. அவனை போகுது. நாங்கள் எல்லாரும் கத்துறான் அங்க இருந்து. நான் அங்கே இருக்கேன். அவன் தான் வல்லமா எப்படி தாழ்ந்து போகுது. வர அந்த வர பெரிய மரம் வருதுப்பா சாஞ்சிடும். நெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வாரத்தில் வந்து மரம் அப்படி ஆடி ஆடி வந்து எங்கள் அப்பா ஆடிட்டு மரம் எங்கள் அம்மா அப்பாலாம் கீழே போயிட்டாங்க. அறுபத்தி 4 புயலில் பெரியாஸ்பத்திரி போனது ராமேஸ்வரத்தில். அதுக்குள்ள இருந்துச்சு அவளை போட்டு வள்ளங்கள் வந்து அப்படியே புது ரோட்டில தண்டவாளத்தில் அப்படியே பிறண்டு இரண்டு இருக்கும். அப்போ செவனி கிணறு சாவத்தேரி வந்தாங்க. அதனால எங்க தடை ஒரு 2000 பேர் காப்பாற்றப்பட்டுச்சு. தெக்க கடவுள் போயிடலாம். 17 பேர் செத்து போனா. கத்தா முயல் வந்து அவனை காப்பாற்றுனது. அதில் எங்கள் அண்ணன் ஒருத்தர் பாம்பனில் தனுசுக்கோடிக்கு ட்ரெயின் போகும். அது இந்த பக்கம் நிற்கும். இங்கிட்டு போகிற ட்ரெயின் நேராக ராமேஸ்வரம் போகும். இவன் இப்படி இருந்து தனுசுக்கோடி போவான். அப்போ வண்டி ட்ரெயின் வந்து கிடக்கு. 360 மாணவர்கள், அது பெண்கள் ஆண்கள் எல்லாரும். அப்போ போய் கிடக்கு. வண்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றா சீட்டியாரு. கார் சொல்றாரு, நான் உங்க வண்டி ஓட்டுவானு. ஏய், நான் டிரைவரு, வண்டி எடுத்துட்டு போனா. மயக்கர் அந்தோனியார் கோயில் இருக்குங்க அங்கே. இப்போ அதை புதுசாக கட்டியிருக்காங்க ஐயா. உருண்டு 360 பேர் அப்படியே போயிட்டாங்க ஐயா. வீட்டியாரும் போயிட்டான், காரும் போயிட்டான், வண்டியை ஓட்டவும் போயிட்டான். எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, வாடா ஊருக்கு போகணும்னு. நம்ம பாலத்தில் போனோம்னா உருண்டு செத்து போவோம்னு நான் பயப்படுறேண்ணா. டே வாடா. அப்போ டிக்கெட்டு 3 ராம்நாட்டுக்கு. அம்மா தாய் கூப்பிட போக இருக்க முடியுமா? அப்போ சீலா மீன் 37 கிலோ 25 ரூபா. வாழை மீன் 18 ரூபா. ஒரு வீசை 1.40 இருக்கு. ஒரு வீசை மீன் 1/2 கிலோ 1/2 ரூபா 50 பைசா. இப்படி உள்ள காலத்தில் பாலம் விழுந்துருச்சு. அதை 10-15 நாள் எல்லாரும் இங்கேருந்து படகுல பண்ணிட்டு போய் வருவாங்க. அந்த பாலத்தை நிறுத்தி வச்சா. என் கண்ணில் கண்ணீர் உங்களுக்கு ஒப்படைக்காக அழுகலை. இந்த தீவு இருக்காரு நமக்கு பார்த்தேன்னு ஒரு கொடுப்பான்னு சொல்லி அழுகலை. அந்த ஒரு சூழ்நிலை நிலவரம். அதோட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள உரமா அடிச்சிருச்சு. அடித்த உடனே வெள்ளம் எங்கள் வீடெலாம் கரைஞ்சி விதைச்சி போகுது. அதோட இங்கேருந்து பெரிய பெரிய பூத்திர மரங்கள் இதுகள்லாம் இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டில் இந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு கயிறு போட்டுட்டு இங்கேருந்து பாஞ்சு போய் அந்த கயிற்றுல பிரிக்கிட்டு திருப்பி எங்கள் வீட்டிலையும் கட்டுட்டு அது கயிற்றுலேயே பிள்ளைகளை இறக்கி விட்டான். இப்போது அந்த பொம்பளை பிள்ளையிலையே அப்படியே எங்கள் அக்கா 2 பேர் கயிற்றுல இறக்குனேன். கயிற்றுல சேலையை கட்டி வச்சு இந்த படத்துலாம் பார்க்குறீங்களா, இதில் போகிறாங்களா அந்த மாதிரி இதில் கயிற்றுல போகிறாங்களே வீட்டுகள். கயிறு இல்லாமல் இருந்தால் புயல் அடிச்சுட்டு போயிடும். அதனால நீங்கள் கயிறோட. ஆமாம், இல்லை புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, காப்பாற்றணும்ல. அப்போ பெரிய திடல் அப்படி. அந்த திடல் இந்த கயிற்றுலேருந்து அங்கே போனால் அந்த தாண்டி அந்த மேட்டில் போய் உட்காந்துடலாம். இவங்கள கயிற்றுல காப்பாற்றி அங்கே விட்டேன். திரும்ப வந்தவுடனே எங்கள் அப்பா அங்கிட்டு கிடந்து பாஞ்சு விழுந்து வந்துட்டார்.
பிள்ளைகளை எப்படி இருக்க போயிருமே அப்படின்னு வந்து தப்பிச்சு வந்துட்டார். தொழிலுக்கு போனால் ஒரு இந்த மாதிரி மீன்பிடிக்க வந்தவொடனே கத்துறாரு. கத்துனோடனே எங்கடா அந்த அக்காலாம் அங்கே வச்சிட்டப்பா, அம்மாவெல்லாம் கடத்தி கொண்டு வந்துரு வச்சுப்பேன். அப்போ நான் கயிற்றை இங்கே பிடிச்சிக்க, திருப்பி நான் கயிறு கொண்டு போய் அந்த மரத்தில் கட்டுனேன். கயிற்றுலேயே நீ அம்மாவை கொண்டு வந்து சுத்து போகிறேன். கயிற்றை கொண்டு கட்டிட்டு திரும்பி வரேன். வந்து எங்கள் அம்மா வந்தோடனே நீ வா வான்னு எங்கள் அம்மா கத்துது. எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு கை குழந்தை, எனக்கு நேரம் வந்து தம்பி ஒருத்தன் கையில் இருக்கா. அப்போது கிட்ட போனோடனே எங்கள் அப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு தோளில் வச்சுக்கிட்டு இவங்க அம்மாவையும் கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த குழந்தை எங்கள் அம்மா கையில் வச்சுட்டு கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு ஒரு தண்ணிக்கு வந்துட்டார். நீங்கள் சிம்பிள் தண்ணிக்கில் வந்துட்டு தாண்டினேன். நெஞ்சு மணி தாண்டிட்டா அங்கிட்டு போயிடலாம், அங்கிட்டு போட்டல் நடு தாவே வந்துட்டார். எப்போ வர அந்த பெரிய மரம் வருதுப்பா, சாஞ்சிடும் நெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த வாரத்தில் வந்து மரம் அப்படி ஆடி ஆடி வந்து எங்கள் அப்பா ஆடிட்டு மரம் எங்கள் அம்மா அப்பாலாம் கீழே போயிட்டாங்க. மரம் மேலே ஏறி அமைக்கிடுச்சு. எங்கள் அப்பா மட்டும் தப்பிச்சு அங்கே நெஞ்சு வராது. அதோட நான் மரத்தை போய் பிடிச்சிக்கிட்டு ஊண்டி இழுத்துக்கிட்டு கிட்டக்க அதோட நான் மேலே எங்கள் அம்மா வச்சு கையில் இப்படி எடுத்து பிடிக்க போனேன். சேலையோட உருகிட்டு போயிடுச்சு. என் தம்பியும் போயிட்டான். அதோட எங்கள் அப்பாவை பிடிச்சேன். எங்கள் அப்பாவை பிடிச்சி என்ன விடலை. பிடிச்ச புடியோட வெட்டி பிடிச்சி இழுத்து கொண்டாரு. அம்மா போகுது, வாப்பா நீ வருமா, அங்கிட்டு வரலப்பா, அங்கிட்டு போப்பா, இங்கிட்டு பாரு இங்கே விட்டு என்னங்க தூய்ந்த மரம் கைத்தூளியே போகிறேன். 64 கோயிலுக்கு என்னோட கதையை கேட்டால் இந்த ஊர் சனம் பூரா என்ன தான் பார்க்க, எவருமே சொல்ல மாட்டான். அதோட எங்கள் அப்பா பிடிச்சி இழுத்துக்கொண்டு எங்கள் அப்பா மயங்கிட்டார். அதோட தூக்கி கொண்டு ஒத்துக்கல்ல போட்டு மரம் பாஞ்சு வந்தேன். புயல் சூறாவளி வந்துச்சு. எல்லாரும் ஓடி இருந்துடான். இங்கேருந்து போய் இந்த ஐட்டாஸ் நேரம் ஒரு 4-5 வள்ளத்தை அப்படியே வத்தையில போகிற உருட்டிட்டு கல்கோடி ஒரு சண்டை எடுத்துட்டு வரான். அவனை போகுது, நாங்கள் எல்லாரும் கத்துறான். அங்கேருந்து நான் அங்கே இருக்கேன். அவன் தான் வள்ளம் அப்படியே தாழ்ந்து போகுது. அதோட சுழிச்சுக்கிட்டு அப்படியே போயிடுச்சு. 64 கோயிலில் எங்கள் மச்சான் ஒருத்தர், அவர் ராமேஸ்வரம் போனவர். அங்கேருந்து ஹார்ட் அட்டாக்கில், அவர் பேர் பாக்கியம், ஹார்ட் அட்டாக்கில் தான் கொண்டு வந்தாங்க. இங்கே அவங்க அம்மா ஒரு கொட்டில் இருந்தாங்க. அவங்கள உருட்டிக்கிட்டு அங்கே ஒன்று போச்சு. அவங்களும் செத்து போனாங்க, தாயும் செத்து போனாங்க, மகனும் செத்து. பாஞ்சு வந்து மரம் இந்த பொம்பளையில் பூரா காப்பாற்றணுமே. வந்து பார்த்து பொம்பளை நிற்கிறாங்க. அப்படியே இருங்கி அப்படியே அந்த பொம்பளை போகிறேன். இதை போகிறது வீட்டை உடச்சி இந்த பொம்பளை போகிறது நல்ல போயிடுச்சு. யாரை பிடிக்க அப்படி போய்கிட்டு இருக்க. நான் இட்டு போகிறேன். பேர்த்தில் பிடிக்கணும். ஒரு பொம்பளை சேலையை பிடிக்க முடியல, விட்டுட்டேன். அந்த பொம்பளை சேலையை பிடிக்கலை. நான் மட்டும் சேலையை முந்தைய பிடிக்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கேன். அது பறந்துட்டு போவேன். சேலை இங்கே வரேன்னு சொல்லி எட்டு பிடிச்ச மட்டும்தான். சேலையை பிடிக்கணும். அதை ஒரு பொம்பளையும் பிடிச்சா காப்பாற்றிக்கலாம். அதுவும் போய் சேலையை விட்டுட்டு போயிடுச்சு. அதோட தேடி மரம் பாஞ்சுங்க அப்பா பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்து இந்த பக்கம் கூடி சுற்றிக்கிட்டு போய் ஒரு ஃபோட்டோவில் வழியாக வந்து பாஞ்சு வந்து நீவாட்டுக்கு எழுத்து நீச்சி வந்து இங்கிட்டு வந்துட்டா. அது தேடினா கடைக்கார வழியே வெறும் பொணமாக ஒதுங்கிருக்கு. அந்நேரத்துலேயே நைட்டு பூரா அந்த அப்படியே நான் மயங்கி போய் ஒரு புட்டி படுத்தான். படுத்தா ஒரு நாக்குட்டி ஒரு பூனைக்குட்டி தான் என்கிட்ட மிச்சா. எங்கள் அப்பாவையும் விட்டுட்டேன். 3 பேருமே அதில் படுத்துட்டேன் புத்தியில். காலையில் சூரியன் மேச உரைக்க என்ன சுடு நாய் வந்து என்னை கடிச்சு இழுக்குது. இந்த பூனை சுரண்டி இழுக்குது. அப்போ இந்த அலுப்புல எவ்வளோ இருக்க முடியும்? 4 மணி இருக்கேன், கண்ணை அசைச்சிட்டேன். அதோட வெயில் சூடு ஏறுது. நாய் வந்து குழைச்சி கடிச்சு இழுக்கும். அதோட என்னடா கடிச்சு செஞ்சு பார்த்தேன், சூரியன் கிளம்பிடுச்சு. அதோட எதிர்த்து போய் பார்த்தா கடற்கரையிலேயே ஒரு போனான். அதோட போய் பார்த்தா எங்கள் அம்மாவை தேடுறேன், காணேன். திருப்பி எங்கள் அப்பாலாம் வசக்காடு மாதிரி அலைகிறாரு. எங்கள் அப்பா அங்கிட்டு கிடந்த புளிய வீட்டில் எழுந்தாரு. அங்கே நிற்கிது ஒரு அந்த மேட்டில். அந்த மேட்டில் இருக்குதுங்க. போய் என்ன எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போய் தண்ணி குறைஞ்சிருச்சு. அதோட இங்கிட்டு கூட்டி போய் கோயிலுக்கு நேரம் போய் வீட்டுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப வரேன். தேடி வந்தால் எங்கள் அம்மா கிடக்கு. அதோட அம்மானத்தோட கிடக்கு.
குடும்பம் இல்லாமல் ஒரு சட்டை பாவாடை பாவாடை பிஞ்சு போயிடுச்சு. பாவாடை தெங்கி போயிடுது. கத்த மாட்டேன் குழந்தை இப்படி கையில் பிடிச்சி சாவலியே தம்பி. ஆமாம் என் தம்பி. அதோட இப்போ பிடிச்சிட்டு அழுந்து கத்தி படித்த உடனே எங்கள் அப்பா நினச்சாரு யாருக்கும் தெரியாமல் சீக்கிரம் பிதைச்சிட்டு போயிடுவோம் பாட்டு. இப்படி நினச்சா ஒரு 7:30 தான் பிதைச்சிட்டேன். வச்சு தம்பியை தூக்கி வச்சு என் பேத்தியை எங்கள் அப்பாவோட வேட்டிலாம் இல்லை, என்னுடைய வேட்டி இருக்குது. வேட்டி 2 கிழிச்சேன். என் தம்பி கொஞ்சம் போட்டான், எங்கள் அப்பா எங்கள் அம்மா கொஞ்சம் போட்டான். மனத்தை எல்லாத்தையும் மறைச்சேன். வாயெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் சாக்கு புக்குன்னு தோண்டி பேத்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு மனத்தை நினச்சி கும்பிட்டு போகிறேன். புது ரோடு இருக்குல்ல, அந்த வளைவுல இருந்து இங்கே வரைக்கும் போனேன் தான். அப்போ ட்ரெயினில் மந்த வண்டியில் வராங்க. ட்ரெயின் அங்கே ராமேஸ்வரத்தில் 2 அங்கே வராது அந்த முக்கிலேயே. அப்போது இதில் வராங்க, சீப்பில் மந்த வண்டியில் வராங்க. இல்லை வராங்க அந்த முடியும் பயந்துக்கிட்டு அப்படி இப்படி அதிக போலீஸ்லாம் வர மாட்டுறாங்க. எப்போ நடந்துச்சா வருது ஆண்டு எங்கள் ஆளுக்குள்ள போகிறோம் அடித்து இழுத்துட்டு போகிறாங்க ஒருத்தரா. அப்போ அவங்க அங்கேருந்து வர்றாங்க. வந்து பார்த்தா மந்த வண்டியில் கொண்டாந்து போட்டு ஆள் இறங்கி சோறு கொடுப்பாங்க, காப்பி கொடுப்பாங்க, பண்ணு கொடுப்பாங்க, சாப்பு இந்த அரைச்சிட்டு இந்த கொடுக்குறாங்கல்ல உப்பு தொழில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் பூரா தூக்கி பேசிட்டாங்க. பேச்சா பூரா நகை நட்டு கிடந்தெல்லாம் கையை காலை வெட்டி இருக்குந்தா இல்லை. என் கண்ணால் எனக்கு வெட்டி தான் எடுத்துக்கா விரையலாம். எதுக்காக ஊட்ட அடிச்சு தான் எடுத்துருக்கா. அதில் வந்து ஒரு போய் ஊற்றுனா அதுக்கு மண்டெல்லாம் உடச்சி தான் விட்டுட்டேன். ஏன்டா போட்டு பதையா எத்தனை போட்டு யார் இருக்கிறது அன்னைக்கு உள்ளது இவன்ட்டு கேட்டால் யாருக்குமே எடுக்க மனசு வராது. அவ்வளோ வரையும் செத்து போயிட்டாங்க. நகை ஆசை அதில் உள்ள வசதி இருந்துக்கிட்டு தான் இவன் இந்த வேலை பண்ணுறான். யாரு நகையெல்லாம் இங்கே உள்ளவங்க தான் எடுத்ததா இல்லை கவர்மெண்ட்? அங்கேருந்து வர்றாங்கல்ல இருந்தாங்கல்லப்பா. ஆமாம், அந்த ஆபிக்கல்ல இருந்து கோட்டு இந்த பணத்தை பூரா தூக்கி பதஞ்சு அந்த ஆளுக்களை அப்புறம் அப்புறப்படுத்தின சாப்பாடு கொண்டு அதிகம் அறிஞ்சு விட்டு வந்தாங்கல்ல, இவங்க செஞ்ச வேலை. கருவாடு மீன்கள் ஒதுங்கின மாதிரி தான் அப்படியே எங்களுக்கு ஒதுங்கி குறைஞ்சது. கடல் தெரியாது. கடற்கரை ஓரமாக ஒதுங்க. இது ஏகப்பட்ட சேதாரங்கள், ஆடு மாடு கோழி நாங்கள்லாம் தட்டி போனது அவங்க ரொம்ப அருவி. எப்படியா தப்பி போனீங்க? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நைட்டில் தூக்கத்தில் வந்தது எனக்கு. ஆனால் முன்னாடி தெரியாது உங்களுக்கு? பின்னாடி அறிகுறி எதுவும் தெரியாது. எந்த மாதிரி இப்போ உள்ள தவறு மாதிரி அப்போ எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. எப்போ அதெல்லாம் வந்து அந்த இது அந்த நேரம் கிடையாது. போகிற தொழிலுக்கு போகிறோமா, சாயந்தரம் வாரமாக சாப்பிட்றோமா, அதை சரி முடிச்சுக்கிட்டு அதோட வீட்டில் பறக்கிறதா. சாமன் அடி தவத்தில் வந்த கோயில் தான் இந்த கோயில். அதாவது எல்லா மக்களையும் அழைச்சது. எங்கிட்ட ஊரை வாங்க முடியாது. இப்போ இருக்கிற மாதிரி இந்த ஊருக்கு அது முக்கு உடையவர் இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இப்போ அவ்வளவான ஒரு ஆரம்பத்தில் கிடையாது. ஆரம்பத்தில் கடற்கரை தான் எங்களுக்கு தந்தோம். அதாவது ரோட்டில் வந்து பார்த்து சண்டாலையாக இருந்துச்சு, ட்ரெயின் போன சண்டாலையாக இருந்துச்சு. இந்த தண்டவளத்துக்கு அந்த கோவங்கம்மா இன்னும் வரும்போது 6 மாதம் இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் இந்த 6 மாதம் எனக்கு அந்த 6 வந்து அது வந்து கடந்து வர முடியாது. அந்த போஸ்ட் மரம் இருக்கா இல்லையா, அந்த அலை வந்து அலை வந்து போஸ்ட் மரத்துக்கு உயர வந்த அலை. அது இறங்கி எவ்வளோ நீச்சல் தெரிஞ்சாலும் 10 பேர் வரும்போது 5 பேருக்கு நீச்சல் தெரியும், 5 பேருக்கு நீச்சல் தெரியாது. அப்படி இருந்தாலும் அந்த மக்கள் 5 நீச்சல் தெரியாத மக்கள் வந்து காப்பாற்ற முடியாது. அப்போ ஏற லைனில் போனால் தான் காப்பாற்ற முடியும். ஏற லைனில் சொன்னாக்கா அந்த புறமுகத்துக்கு பக்கம் புறமுகம் வச்சிருக்கு. அந்த ரோட்டோட துணை மாறுற மாதிரியே அது நின்று சுரமந்து அந்த இடத்துல வந்து உடைப்பு 6 உடைப்பில் வந்து 6 பேர் 7 பேர் அந்த தண்ணி ரொம்ப அதிகமாக ஓடக்கூடிய சமயத்தை கொண்டு தடுத்து கொஞ்சம் சுவாராக ஓடக்கூடிய நேரத்தை பார்த்து கை கொடுத்து தான் நடந்து வந்திருக்கோம். கை கொடுத்து மிஸ் ஆகினாக்கா தூக்கிக்கிற மாதிரி அது கை கொடுத்து அந்த மாதிரி வந்து கரை செஞ்சு இவங்க பார்த்தாலும் தண்ணியும் துண்டும் குழி அதில் கூட சில இடங்களில் வந்து நீச்சல் மீட்டு எடுக்க வந்த மக்கள் அது வந்து மண்ணாட்டியும் மண்ணும் காற்றும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி அடித்து அந்த மாதிரி கரை வந்து போய் ஊரில் இருந்து பசியும் பட்டமாக கிடந்து அப்புறமா வருஷங்கள் ஆன பிறகு தான் தாராளம் சாப்பிட்டு தான் ஏதோ ஒரு காலத்து